Shalom. Shalom, shalom. Thank you for joining us. Welcome, welcome. Shabbat shalom. This is one of the truth-telling sermons. We are not going to degrade someone's position, degrade someone's education, degrade someone of their riches. But today we'll find the true richness. Why God chooses the broken people. We always say God chooses the broken people. We clap hands, we praise the Lord. No. Let us know the reason today why. And since and if we know the why, then it becomes easier. The life becomes easier. So I want you to stay connected, listen to it, practice it, and remember it always. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19. Luke chapter 4, 18 and 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. The Spirit of the Lord is upon me, because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of the sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு unqualified to qualified. தகுதியற்றவர்களை தகுதியாக்குகிறார். He makes the unqualified qualified. தகுதியற்றவர்களை தகுதியாக்குகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தகுதியற்றவர்களை தகுதியாக்குகிறார். Unqualified to qualified. கைகளை வைங்க, நாம் செபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதன் வழியாக எங்களை நடத்தி செல்லும். நாங்கள் எங்கள் உண்மையான உணர்வுகளை, எங்கள் மதிப்பை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம். சிரிச்ச முகத்தோட விஷ் பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு மிகவும் ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மிக அழகான ஒரு சப்ஜெக்ட். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம பேசுகிற எந்த செய்தியுமே கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. இது மக்களுக்கு, மனிதர்களுக்கு, மனித குலத்திற்கு, எவராய் இருந்தாலும் சரி இந்த செய்தி பொருந்தும். இந்த செய்தியுடைய மிக சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, இது அந்த ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, செய்திகள், அதாவது இன்ஃபர்மேஷன், அதை தாண்டி உண்மையை பேசுகிற ஒரு செய்தி. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் ஃபேக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கே தவிர ஃபெய்த் கிடையாது. But this sermon speaks the faith more than facts, speaks truth more than facts. இன்னைக்கு உண்மை, ஒரு வசனம் இருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம்ன்ற வார்த்தை, ட்ரூத்ன்ற வார்த்தையின்படி போட்டா உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும்னு வசனம். அதனால உண்மையை நம்ம அறியும் பொழுது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை ரொம்ப என்ன ஆயிரும், ஈஸியா போயிடும். டாக்கிள் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும். இன்னைக்கு ஒரு பெரிய எதிரி உங்க முன்னாடி நிற்கிறான் அப்படின்னா, அவன் வீக்னஸ் தெரிகிற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அவனுடைய வீக்னஸ் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ரொம்ப ஈஸி. அவன் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் நமக்கு கவலையே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா நீங்க? அது மாதிரி வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது. பிரச்சனை இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. ஆண்டவர் அருகிலே இருக்கிறார். என்ன நம்ப மாட்டீங்களா நீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அருகிலே இருக்கிறார். ஏனால் எவனை விரும்புகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறேன். அதனால இந்த பிரச்சனையோட முக்கியத்துவம், அது ஏன் என்ன தேர்ந்தெடுத்தார், அந்த கேள்வி ஒன்று இருக்கா இல்லையா? ஒழுங்கா ஆர்சி கோயிலுக்கு போயிட்டு ஒரு மந்திரத்தை ஓதுனோமா,
ஓரமாக உட்காந்தோமா, 4 சீரியலை பார்த்தோமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாவம் மன்னிப்புன்னு சொன்னோமா, ஹலோ ஃபாதருக்கு லைட்டாக இறைச்சவா, முடிஞ்சு ஹாப்பி. அப்படி இருந்த என்ன உள்ள தூக்கிட்டு வந்து புடமிடன்ற பேரில் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து, நான் ஏன் என்னையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க? நான்லாம் கேட்டிருக்கேன், நான்லாம் நேரடியாக ஒத்துக்கிறேன், இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கேன். கேட்டிருக்கோமா இல்லையா? நிம்மதியாக இருந்தேன், தூக்கிட்டு வந்து அப்படியே சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன்னு பார்த்தா காலுக்கடியில் போட்டு மீச்சிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? காரணம் என்ன? ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீர்? அந்த கேள்வி, வை மீ, ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீர், அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், பிரச்சனை எல்லாம் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. ஸோ அதனால we'll discuss that. செய்தி போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல வேறுபாடுகள் இருக்கு. ஜாதி, மதம், கலர், லாங்குவேஜ், மொழி, பலவிதமான வேறுபாடுகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? மற்ற நாட்டிலையாவது ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம், இந்தியாவை கட்டேப்படுத்த முடியாது. தெரியல உங்களுக்கு, புரியல உங்களுக்கு நான் சொல்றது? இந்தியாவில் வேறுபாடுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த தெருவில் ஒரு மொழி பேசிக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்து தெருவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வேற மொழி பேசுவாங்க, ஸ்லாங்கு மாறும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு கோயம்புத்தூர்காரங்களாம் எப்படி பேசுவாங்க? ஏங்க ஏனுங்க பேசுவாங்களா இல்லையா? ஏனுங்கன்னு பேசுவாங்க. இங்கே உள்ளது என்ன பேசும்? திருச்சியில் உள்ளவங்க பக்கி. திருச்சியுடைய ரொம்ப தலை சிறந்த வார்த்தை பக்கி. எங்க தூத்துக்குடி எப்படி பேசுவோம் தெரியுமில? எலை ஆரம்பிளை நீ. இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவ்வளோ வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருக்க சமயத்தில் உலகம் எங்கும் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கலர் வித்தியாசம் இருக்கு, பிளாக், ஒயிட், பிரவுன் கலர் வேறுபாடுகள் இருக்கு, மொழி வேறுபாடு இருக்கு. மொழி சரி, ஒரே மொழி பேசுறோம்னா அதில் ஆக்சென்ட் வேறுபாடு இருக்கு, வேற வேற ஸ்லாங்ல பேசுற வேறுபாடு. இன்னைக்கு இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குன்ற சமயத்தில் உலகத்தை ஆளுகின்ற ரெண்டே வேறுபாடு என்ன தெரியுமா? ஒன்று குவாலிஃபைடு, இன்னொன்று அன்குவாலிஃபைடு. இன்னைக்கு நீங்க யாரை வேணாலும் இருந்துட்டு போங்க, எவ்வளோ பெரிய பணக்காரனை வேணாலும் இருந்துட்டு போங்க, எவ்வளோ கஷ்டப்படுற, இன்னைக்கு ரெண்டு தகுதி தான். ஒன்று தகுதி உள்ளவர்கள், இன்னொன்று தகுதியற்றவர்கள். the two divisions. மற்ற எல்லாமே சப்டிவிஷன்ஸ். எங்கேருந்து வர ஏது அதெல்லாம் ரெண்டாவது. அப்படி இந்த உலகத்தில் மாற்றிட்டானுங்க. தகுதி உள்ளவன், தகுதி இல்லாதவன், ரெண்டே டிவிஷன் தான், குவாலிஃபைடு, அன்குவாலிஃபைடு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடுனா என்னன்னு பார்ப்போம். பணம், டிகிரி, நல்ல வேலை, கல்யாணம், மதம் பரப்புதல், இது எல்லாம் குவாலிஃபைடு கீழே வரும். நான் சொல்கிறது சரிதானே? பணம் வச்சிருக்கவன் குவாலிஃபைடு, டிகிரி வச்சிருக்கவன் குவாலிஃபைடு, நல்ல வேலை வச்சிருக்கவன் குவாலிஃபைடு, நல்ல வீட்டில் இருக்கவன் குவாலிஃபைடு, இதெல்லாம் குவாலிஃபைடு. அன்குவாலிஃபைடு யாருன்னா, படிக்காதவன், வேலை இல்லாதவன், ஒழுங்காக பேச தெரியாதவன், கல்யாணம் இன்னும் நடக்காதவன், இவன்லாம் அன்குவாலிஃபைடுன்னு வேதம் சொல்லலை, உலகம் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கு ஒரு சிஸ்டத்தை, ஒரு சிஸ்டம். தீஸ் ஆர் ஆல் குவாலிஃபைடு, தீஸ் ஆர் ஆல் அன்குவாலிஃபைடு. ஒரு ரெண்டு டிவிஷன். இன்னைக்கு பெற்றோர்களாகவும் சரி, நம்ம முதல்ல ரெண்டாவது பெற்றோர்கள் ஆன பிறகு நம்ம பிள்ளைகளை எல்லாம் என்ன தெரியுமா பண்ண ட்ரை பண்றோம்? தேவனிடத்துல போறானா இல்லையா, we must make him qualified. நான் சொல்றது புரியுதா? பக்தி அவனுக்குள்ள வளருதோ இல்லையோ, தர்மம் அவனுக்குள்ள வளருதோ இல்லையோ, தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள வளருதோ இல்லையோ, இன்னைக்கு அதை விட தாண்டி நமக்கு முக்கியத்துவமானது மேக் him qualified. அவனை எப்படியாவது தகுதி உள்ளவனா மாத்திரணும். அதனால நம்ம உள்ள எல்லாத்தையும் செய்யறோம். பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வித்து பிள்ளை கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். ஏன்னா we have to make him qualified. படிக்க வைக்கிறோம், கேட்கறதெல்லாம் செய்யறோம். ஆமாவா இல்லையாங்க? just to make him qualified. குவாலிஃபைடுன்ற ஒரு பட்டம், அந்த சைடு அவனை தள்ளிட்டா கரை சேர்த்துடலாம் அப்படின்னு என்னென்ன கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, நம்ம செய்கிறோம், ஆண்டவர் அதற்கான பலனையும் தராரு. விவசாயிங்க வீட்டில் நினச்சி பாருங்களேன்,
எஜுகேஷன் இஸ் த டாப் மோஸ்ட் திங் இன் திஸ் கண்ட்ரி அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்த போது ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவர் பிள்ளைய குவாலிஃபைட் ஆக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஹிந்துவாரு, முஸ்லீமாரு, கிறிஸ்டியனாரு அதெல்லாம் கேள்வி கிடையாது இன்னைக்கு நாட்டில். குவாலிஃபைடு ஆர் அன்குவாலிஃபைடு, வேலை இருக்கா இல்லையா, டிகிரி இருக்கா இல்லையா, படிச்சிருக்கியா இல்லையா, முடிஞ்சு. அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. நான் சொல்றது சரிதானே? இன்னைக்கு மதம் ஜாதிலாம் ரெண்டாவது வர்றது, முதல்ல வர்றது இதுதான். கரெக்டா நான் சொல்றது? இதன் அடிப்படையில் தான் ஒரு மனுஷனுடைய தகுதி இன்னைக்கு உலகம் பார்த்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எல்லா வேலைகளும் எல்லா படிப்புகளும் இன்னைக்கு என்னன்னா மேக் them qualified. ஆமென். சரி, இப்போ எனக்கு லூக்கா 4 வாசிங்க, மீண்டும் ஒரு முறை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 4:18-19. இதை இயேசுவானவர் பேசுறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஓகே. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ஓகே, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், ஓகே, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஓகே. அதாவது ஒரு சர்ச்சில் ஆண்டவர் பேசுறார். அந்த ஃபுல் வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 2 வசனம் மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதுதான் தேவை. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு தேவாலயத்தில் தேவனை பேச கூப்பிடுறாங்க. அவர் ஏசாயா எழுதின புத்தகத்தை திறந்து இந்த வார்த்தையை வாசிச்சுட்டு அமைதியா போய் உட்காந்துடுறாரு, வேற எதுவுமே பேசாம. மக்கள் எல்லாம் திகைச்சு போயிருக்காங்க. அப்ப சொல்றாரு, இந்த வார்த்தை இன்று நிறைவேறியது அப்படின்னோடனே அவங்களுக்குலாம் கோபம் வந்துருது. இயேசுவானவரை கல்லெறிஞ்சு வெளியில அனுப்பிடுறானு, ஊரை விட்டே வெளியில வச்சிடுறானு. இதுதான் சப்ஜெக்ட். இப்போ 2 வசனம் வாசிச்சோங்க. 2 வசனத்துல கொஞ்சம் பைபிளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களும் வேதத்துல கூர்ந்து கவனிங்க. இந்த 2 வசனத்துல கொடுக்கப்பட்ட பெயர்கள் இருக்கு பாருங்க. நொறுங்குண்டவர்கள், ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், தரித்திரர்கள், இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, captives, broken hearted, poor, oppressed. ஹலோ, இந்த பெயர்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாம் என்ன கேட்டகரியில வரும் சொல்லுங்க? These all are coming under the category called unqualified. கரெக்டா நான் சொல்றது? நீங்க வாசிச்ச எல்லாமே அங்க போடப்பட்டிருக்க பெயர் எல்லாமே தகுதியற்றவர்கள் குரூப்ல வர பெயர்கள். அந்த அந்த என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் மைக்ல சொல்லுங்க பாப்போம். நினைச்சிருக்கா? தரித்திரர்கள், இவங்க நறுங்குண்டவர்கள். கேளுங்க, தரித்திரர்கள் குவாலிஃபைடாங்க, அன்குவாலிஃபைடு. ரெண்டாவது இருதயம் நறுங்குண்டவர்கள், அன்குவாலிஃபைடு. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்கள் குவாலிஃபைடா? டோட்டலி அன்குவாலிஃபைடு. ஓகே. குருடர் அன்குவாலிஃபைடு. நொறுங்குண்டவர்கள். 5 சாப்டர், 5 மெயின் ஹெட்டிங்ஸ். 5 விதமான மக்களை தேவன் குறிப்பிடுகிறார். 5 விதமான மக்களும் அன்குவாலிஃபைடு, தகுதியற்றவர்கள். இப்போ என் கேள்வி என்னன்னா, ஏன் பைபிள் இப்போ மட்டும் இல்லை, இயேசுவான ஒரு பகுதி மட்டும் இல்லை, தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எப்பவுமே தகுதியற்றவர்கள் பக்கம் நின்றிருக்கிறது? தேவன் ஏன் தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்? That's my question. Why does God always choose the unqualified? The job is very easy when he chooses the qualified. இன்னைக்கு குவாலிஃபைட், தகுதி உள்ளவனை தேர்ந்தெடுத்த ஆண்டவருக்கு வேலை மிச்சங்க. ஆமாவா இல்லையா? அன்குவாலிஃபைடை தேர்ந்தெடுத்தா அவனுக்கு சப்ஜெக்டை புரிய வைக்கணும், அவன் அதன்படி நடக்க சொல்லணும், அவன் இடையிலேயே மறுதளிச்சுட்டு அங்கிட்டு போயிடுவான், அவனை திரும்ப மனம் திருப்பி உள்ள கூட்டு வரணும், அவனை ஊக்குவிக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஆண்டவருக்கு. குவாலிஃபைடை சூஸ் பண்ணா அவன் வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போவானா இல்லையா? இன்னைக்கு ஞானிக்கும் படிக்காதவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கான், அவன் நிறைய, அது கிடையாது. ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் டக்குன்னு பிடிச்சிக்கிறான் பாருங்க, அவன் ஞானி. பிடிச்சிக்காதவன் தான் முட்டாள். கரெக்டா நான் சொல்றது? ஆமாவா இல்லையாங்க? அவன் தான் ஞானி. நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுறாருன்னு வைங்க, இதுதான்ப்பா உவமைன்னு, டக்குன்னு அதை அப்படியே ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார், ஏன் சொன்னார், எதனால சொன்னார் அப்படின்னு டக்குன்னு கனெக்ட் பண்றான். அவன் ஞானி, குவாலிஃபைடு. அங்க ஒருத்தன்
சிலுவையை தூக்க சொன்னாரா, தூக்கிடுவோம் அப்படின்னு சிலுவையை தூக்கிட்டு போறவன் முட்டாள். புரியுதா உங்களுக்கு? என்னங்க, நான் உங்களை திட்டலைங்க, ஏன் உங்களை திட்டின மாதிரி வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆமென்? நல்ல சத்தமா. சுமந்து கொண்டு வாருங்கள். இதை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிட்டோம்? சிலுவை என்றால் பாரம். நம்மளுடைய பாரங்களை சுமந்து கொண்டு அதன்படி தேவனை அடைவதுதான் சத்தியம் என்று நாம் புரிந்து கொண்டோம். சரியா? இது ஞானிகள் செய்யக்கூடியது இல்லைங்க. ஆண்டவர் சிலுவையை தூக்க சொன்னாருங்க அப்படின்னு 1.5 டன் சிலுவையை அடிச்சு வீடுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருந்தா அவன் யாரு? முட்டாள், அன்குவாலிஃபைடு. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, தொடக்கத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஆட்களை பார்த்தீங்களா? எவ்ரி ஒன் இஸ் அன்குவாலிஃபைடு. என்னங்க முறைக்கிறீங்க? தைரியமா என்னால சொல்ல முடியும். நீங்க பைபிள்ல வாசிக்கிறீங்க பாருங்க, கேரக்டர் மோசே, நோவா, யோசேப்பு, எவ்ரி ஒன் இஸ் அன்குவாலிஃபைடு. ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். அன்குவாலிஃபைடு. அன்குவாலிஃபைடு, நாட் ஃபிட் பிசிக்கலி. 99 வயசுல பிள்ளை பிறக்கிறது சாத்தியமா? சொல்லுங்க பாப்போம். மனித உடல் படி, நம்ம புரிதல் படி 99 வயசுல பிள்ளை பிறக்கிறது சாத்தியமான்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர், இல்ல பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்க. இல்ல, வாய்ப்பே இல்லை. அன்குவாலிஃபைடு. அன்குவாலிஃபைடு. சரி, எனக்கு என்னன்னா, முதல்ல இந்த கேரக்டர்ஸ்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அது ஏன் தேவனுக்கு படிச்சவனை அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசையா? அதாவது உயர்ந்து குவாலிஃபைடா இருக்கிறவனை அப்படி உடைச்சு பார்க்கணும் அப்படின்றது ஆசையா? நம்மலாம் உடனே சொல்லுவோம், ஞானிகளை வெட்கப்படுத்தவே பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உன்னால படிக்க முடியலன்னு அந்த வசனத்தை பேசக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு நம்ம ரொம்ப அதை அசால்ட்டா நம்ம வசதிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களை விட ஒருத்தன் நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பான், அவன் இந்தாங்க ஸ்வீட்டு அப்படின்னோடனே உங்க வைத்தறிச்சலை கொட்ட தெரியாம ஞானிகளை வெட்கப்படுத்தவே பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா உங்களை இன்னும் முட்டாளாக்கிட்டே தான் இருப்பார் ஆண்டவர், உயர்த்தவே மாட்டார். அந்த வசனத்தோடைய முக்கியத்துவமே வேற. அதை என்னென்ன கடைசியில் கொண்டு வர, எனக்கு என்னன்னா, எப்பவும் பாருங்க, எமயமெல்லாம் குவாலிஃபைடோ, எமயமெல்லாம் தகுதி உள்ளவனோ அவனை எல்லாரையும் ஆண்டவர் நிராகரிச்சுட்டார். ஏன்? அவனை அசிங்கப்படுத்தி பார்க்கணுமா? அவனும் படிச்சு தானே மேலுக்கு வந்தான், அவனும் நல்லபடியா இருந்து தானே, தர்மத்தை காத்து தானே அங்கே மேலே வந்தான். அவனை ஏன் இப்படி பண்ணணும்? வை? எஜுகேட்டட், ஃபேமஸ், ரிச்சு, இவன் எல்லாமே ஆண்டவர் புறக்கணிக்கிறாரு. சரி, ஆண்டவருக்கு பணம் பிடிக்காது, ஆண்டவருக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு பார்த்தா சாலமோன் எழுதியிருக்காரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, நல்ல அது என்ன வெல்த்துக்கு தமிழ்ல என்ன? செழிப்பு, செல்வம், நல்ல செல்வம், நல்ல உடல் ஆரோக்கியம், இது எல்லாம் தான் தேவனுடைய ஆசீர்வாதம்னு சாலமோன் எழுதியிருக்காரு. சாலமோன் யாரு? எழுதின ஞானிகளிலே சிறந்த ஞானி சாலமோன். ஒத்துக்கிறீங்களா நீங்க? சாலமோன் எழுதியிருக்கார். நீங்க நம்ப மாட்டீங்களா? எக்லெசியாஸ்டஸ்ல இருக்கு. ப்ளீஸ் டேக். அது தமிழ்ல என்ன? பிரசங்கியா? பிரசங்கி எடுங்க பாப்போம். பிரசங்கி, எல்லாரும் பிரசங்கி எடுங்க. உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான், அப்பதான் நீங்க நம்புவீங்க. ஜஸ்ட் a minute. பிரசங்கி பிரசங்கியில இருக்கு. 19வது வசனம், 5ல 19வது வசனம் வாசிங்க பாப்போம். 5ல 19வது வசனம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பாத்தீங்களா? சம்பத்தும் செல்வமும் இருக்கிறது தான் தேவனுடைய அனுக்கிரகம், காட்ஸ் கிஃப்ட். இன்னைக்கு காட்ஸ் கிஃப்ட் என்ன பாஸ்டர் அப்படின்னா, பீயிங் வெல்தி, பீயிங் ரிச் அண்ட் பீயிங் வைஸ், ஈட்டிங் யுவர் ஓன் ஃப்ரூட்ஸ், தட்ஸ் காட்ஸ் வெல்த். இன்னைக்கு உங்க கைகளின் பிரயாசத்தை செல்வத்தோடையும் சம்பத்தோடையும் சாப்பிடுவது தான் தேவனுடைய சித்தம்.
பிச்சை பாத்திரம் ஏந்துவதல்ல. ஹலோ, whoever it is on online, this is God's will. Whoever is asking, what is your will, Lord? What is your will? It is not taking a plate and begging, Lord, please give me. No. This is God's gift, written by the most genius person ever. சாலமோன் ஞானிகளிலும் சிறந்த ஞானி எழுதியிருக்கிறார். இதுவே தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். சரி, இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. இப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் நல்லா இருக்கணும் கண்டா ஏன் கோபம் வருது தேவனுக்கு? ஹலோ, நல்லா இருக்கணும் கண்டா ஏங்க கோபம் வருது? ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, நீர் தான் முக்கியம்னு சின்ன வயசுல வந்தான ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் வித்துட்டு வா, நான் ஏத்துக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அப்படி என்ன காட்டணும்னு நான் கேட்கிறேன். அவன் தான் வரேன் நான்ல, ஊழியம் செய்யறேன் நான்ல, குவாலிஃபைடு, எஜுகேட்டட், ரோம பேரரசுல ஒருத்தவன். அவனை கூப்பிட்டு உள்ள கொண்டு வரதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். ஆனா தேவன் தேர்ந்தெடுத்தது யாரு தெரியுமா? ஆபிரகாம், நோவா, யாக்கோபு, மோசே, எலிசா, பேதுரு, பவுல், யோவான், மற்ற எல்லா சீஷர்கள் மற்றும் இயேசுவானவர். இப்போ கோபம் வருமே, தூக்கம்லாம் கலைந்து இயேசுவானவரே தகுதியற்றவர் என்றார் பாஸ்டர். ஆமா, ஏன் சொல்ற? இயேசுவானவர் யாருடைய வம்சத்துல பிறந்தார்னு தெரியுமா? தாவீதின் வம்சமா? God was born in a generation of an harlot. ராகாப் யாருங்க? வேசி, எரிகோல இருந்த வேசி. அந்த வம்சாவளியில பிறந்தது யார் தெரியுமா? அப்போ பிதாவானவருடைய பரிசுத்தத்தையும் பிதாவானவருடைய கர்ஜனையையும் பேசுவதற்கு பிறக்கின்ற வம்சமா இது? அப்போ தகுதியற்றவர் தானே. பிறந்திருந்தா எந்த குலத்துல பிறந்திருக்கணும்? லேவி குலத்துல பிறந்திருக்கணும், ஆசாரியர்கள் குலத்துல பிறந்திருக்கணும், பிரீஸ்டோடைய குலத்துல பிறந்திருக்கணும். then it makes the title royal priest. சரியா நான் சொல்றது? தமிழ்ல அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குமே, மகா பிரதான ஆசாரியர் நீ ஆகுவாயாக. God bless you. மகா பிரதான ஆசாரியர் என்றால் அப்போ வம்சவழி எப்படி இருக்கணும்? குலம் சரியா இருக்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு நாட்டுல பெரிய பிரச்சனை என்னங்க? போடலைன்னா நீ உள்ள நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ வந்த வம்சாவளியில வந்திருக்கணுமோ இல்லையோ? ஆமாவா இல்லையா? ஏன் இன்னைக்கு அவங்கள மட்டும் நம்ம எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? ஜாதி, நீங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது பேசலையா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், என்ன ஆளுங்க? மனுஷ ஆளுங்க இல்ல ஆளுங்க. 2025 அதாவது ஞானத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும். எல்லாமே தெரிஞ்சிருச்சு, கேமரா வச்சு எல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்படியும் ஜாதி பார்க்கறோம்னா அந்த காலத்துல எத்தனை பேர் எப்படி பார்த்துருப்பான்? இன்னைக்கு பரிசேயன் ரொம்ப மோசமான பாஸ்டர்னா அவன்லாம் அதே குலத்துல பிறந்து அதுவே கதின்னு வளர்ந்து அப்படியே அங்கேயே மாட்டிட்டு உள்ள நுழைஞ்சவன். அவனுக்கு இருக்காதா திமிரு? இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு ஒரு 4 வருஷம் பைபிள் எடுத்த நம்மளே இப்படி போயிட்டு இருக்கோம். தேவனுடைய சேனை என்ன? அவன் அங்கேயே பறந்து சர்ச்சிலே வளர்ந்து 24 மணி நேரமும் மந்திரம் ஓதி அங்கி போட்ட அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நீங்க அவன் முன்னாடி வந்து நின்று வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர் குகைன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு கேட்டேன். இன்னைக்கு நான் ஒரு 2 வார்த்தை ஸ்டேஜில் சொன்னோன்னே உங்களுக்கு பத்திக்கிட்டு வருதா இல்லையா? அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏண்டா எத்தனை வருஷமா யுக யுகமா நாங்கள் அதே தான் படிச்சுட்டு வரோம், எங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு கோவம் வருமா வராதாங்க? ஆசாரியர்கள் குலத்துல பிறந்து அதன்படியே வளர்ந்து அதன்படியே வரவனை நோக்கி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர் குகைன்னு சொல்றது யாரு? வேசியின் வம்சத்தில் வந்தவர். எப்படி ஏத்துக்குவானுங்க? that makes Jesus the unqualified. That makes Jesus the unqualified. I am not pointing out Jesus as unqualified. The history he holds
தட் மேக்ஸ் him unqualified. சரியா நான் சொல்றது? இன்னைக்கு ஜோயல் வேலைக்கு போறாப்ல அப்படின்னா ஜோயல் எப்படிப்பட்ட ஆள்னு மனசை பார்த்து வேலை தர மாட்டேன்றாங்க எங்கேயுமே. ஒத்துக்கிறீங்களா? பேக்ரவுண்ட் என்ன, எங்க படிச்சிருக்க, எப்படி படிச்சிருக்க, பிளாக் மார்க் இருக்கா செக் பண்றானா இல்லையா? பேக்ரவுண்ட் செக் அது பேரு, கரெக்டா? பேக்ரவுண்ட் செக். இன்னைக்கு இயேசுவானவருக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணா இட் மேக்ஸ் him unqualified, தகுதியற்றவர். அப்ப யார் பாஸ்டர் இயேசுவானவருக்கு பதிலா பேசணும்? நிக்கோதேமு பேசியிருக்கணும். ஆசாரியர்களின் தலைவன், பரிசுத்தத்தை காத்தவன், தர்மத்தை நிலைநாட்டியவர் நிக்கோதேமு இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நின்று என்ன பண்ணியிருக்கணும்? பேசியிருக்கணும். பிதாவானவர் நிக்கோதேமுக்கு வானத்தை திறந்து இவனே நேசகுமாரன், என் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி நிக்கோதேமுவை தேர்ந்தெடுத்திருக்கணுமே தவிர ஒரு கார்பெண்டருடைய மகனை கிடையாது. So look, why always unqualified? சரி, இது ஒரு ஓரமா வச்சுக்கோ. இயேசுவானவர் அற்புதம் செஞ்சாருங்க, 99% அன்குவாலிஃபைடு. இயேசுவானவர் யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டா தெரியுமா? அன்குவாலிஃபைடு, தகுதியற்றவர்கள், பாவிகள், வேசிகள், குஷ்டமுடையவர்கள். குஷ்டமுடையவனை தொட்டா மோசையின் கட்டளையின்படி அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். 7 நாள் கழித்து அவன் சடங்குகளை செய்து அவன் பரிசுத்தவான் என்று அந்த மகா பிரதான ஆசாரியருக்கு நிரூபிச்சிட்டு தான் ஊருக்குள்ளேயே வரணும். தீஸ் ஆர் த லா. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் மோசேட்ட. கரெக்டா நான் சொல்றது? இல்லைன்னா லேவியர் ராகத்துல போய் படிங்க, எல்லாமே இருக்கு டீடைல்டா. ஒரு குஷ்டம் உள்ளவனை தொட்டா என்ன செய்யணும் எல்லாமே இருக்கு. அப்படின்னு பார்த்தா இயேசுவானவர் குஷ்டம் உள்ளவனை தான் தொட்டிருக்கார். இன்னைக்கு ஏதோ எல்லா பாஸ்டர்ஸும் அப்படியே எல்லாரும் வந்தோடனே இப்படி தலையில் அப்படி டஷ்ன்றாங்க. ஆண்டோட்ட அந்த டஷ் புஷ்லாம் கிடையாது. அப்படி தைரியம் இருந்தா கொரோனா வார்டில் போய் டஷ்ன்னு வச்சிருக்கலாம்ல. அது முடியல உங்களால, பயம். இந்த டஷ் புஷ் ஆப்ரா கடாப்ராலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆண்டவர் யார்ட்டையுமே டஷ் புஷ் செய்யல. என்ன வினோத்தன? நோ டஷ் புஷ். நம்ம புது பேர் வைக்கலாம், டஷ் புஷ். கண்டுபிடிச்சுக்கணும் நான் சொன்ன உடனே. நோ டஷ் புஷ், நோ சி. அப்படி ரிவர்ப் அப்படி லைட் அப்படி எக்கோவை கொஞ்சம் ஏத்தி செய்யலையே. ஒரு சீரியஸான கேள்வி. வேதம் வாசிச்சிருக்கீங்க, நிறைய வாசிச்சிருக்கீங்க. ஆண்டவர் எத்தனை ஸ்திரீகளை கை வச்சு ஜெபம் பண்ணான்னு சொல்லுங்க பார்ப்போம். anyone ஆன்சர்? ஒரு ஸ்திரீயை அவர் தொட்டு சுகப்படுத்தினார் அப்படின்னு வேதம் இங்க சொல்லுதா? அவங்க வயது முதிர்ந்தவர்கள் எஸ்தரமா. இன்னைக்கு அதை சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு எத்தனை பேர் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க தெரியுமா? ஆக்வர்ட், பிளடி ஆக்வர்ட். ஆண்டவர் எல்லார் மேலேயும் கை வைக்க சொன்னார்னு ஏன் ஆண்கள் வந்து பெண்கள் மேலே கை வைக்கிறீங்க? ஆண்டவர் அப்படி எங்கேயும் வைக்கலையே. ஆண்டவர் அதிக சிறந்ததாக பயன்படுத்தியது என்ன தெரியுமா? வார்த்தை. அதை சொல்லுங்க. கையை இன்னைக்கு கட்டிட்டு சுகம் அடைவாயின்னு சொல்லுங்க. சுகம் நடந்ததுன்னு வைங்க, உங்களை பெருசாக நாங்கள் வணங்குறோம். கை வச்சு இந்த டஷ் புஷ் பிஸ்னஸ்லாம் ஸ்டாப் இட் டுடே. அன்னெசரி பிஸ்னஸ் ஆண்டவர் எங்கேயுமே செய்யலை. அதை மீறி குஷ்டனையோ கூனியோ தொற்றுக்காருன்னா பல வருஷமா அவங்கள நிராகரிச்சு நீலாம் தகுதி இல்லைன்னு சொல்லி ஓரமா நீலாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி தான் பெற்ற தாய் தந்தை மறந்து ஒதுக்கி வச்சவர்களை கொஞ்சம் லைட்டா அப்படி தொட்டு தட்டினோன்னே அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை அப்படியே மலர்ந்துச்சா இல்லையா? இத்தனை வருஷம் எவனும் தொடாதவனை ஒருத்தன் தொடுறானா அவன் தான் இறைவன். நான் ஒரு கதை ரீசெண்டாக கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறனால அந்த கதையை நான் கேட்டுருவேன். இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு சாப்பாடு கேட்டுகிட்டே வந்திருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸு போட்ட ஞானிகள்லாம் அவனை ஒதுக்கி விட்டுருக்காரு. அப்புறம் ஒரு ஓரமாக வந்து அவர் குஷ்டம் உட்காந்து வந்திருக்கான். சாப்பாடு பையோட பக்கத்தில் ஒரு நாய் ஒரு 4 நாய் இருந்திருக்கு. அவன் சாப்பாடை பாதி சாப்பாடை 4 நாய்க்கு வச்சுன்னு மீதி சாப்பாடை சாப்பிட்லான்னு வாயில் எடுத்து வைக்கும் போது இவர் போய் பசிக்குது பாயின்னு கை நீட்டி இருக்கார். அவன் உடனே என்ன பண்ணியிருக்கான்? மொத்தத்தையும் தூக்கி கையில் கொடுத்துட்டான், நீ சாப்பிடு அப்படின்னு.
இவர் கேட்டாராம், உனக்கு பசிக்கல, பரவாயில்ல நீ சாப்பிடும் முதல்ல, உன் பசினா என்னன்னு எனக்கு தெரியும், நீ சாப்பிடுன்னு இருக்கான். அப்போ இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை நான் உன்கிட்ட சொல்ல, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. யாரா இருந்தா என்ன, நீ சாப்பிடுப்பான்னு இருக்கான். இறைவன் சொல்லியிருக்காரு, இல்லை நான் சொல்லியே ஆகணும், உனக்கு நான் வெளிப்படுத்தியே ஆகணும் நான் யாருன்னு. அவன் பார்த்துட்டே இருந்து கேட்டானா, என்ன நீ இறைவன் அவ்வளவுதானே அப்படின்னு. இறைவன் ஆடி போயிருக்காரு. இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காரு. அப்போ அவன் சொன்னானா, எல்லாம் நிராகரித்து ஒதுக்கி நான் குஷ்டன்னு என்னை ஒரு ஓரமாக வச்சிருக்க, என்கிட்ட கையேந்தி சாப்பிட்றேன்னா அது நீ மட்டும், உன்னால் மட்டும்தான் ஏன் முடியும் அப்படின்னு. இன்னைக்கு இயேசுவானவர் குஷ்டனையும் கூனியும் தொட்டார்னா, எவன் ஒருவன் தேவ நிலையை அடைந்தானோ அவனால் மட்டுமே இந்த உடலில் உள்ள அழுகின காரியங்களை பார்க்காமல் மனசை பார்க்க முடியும். அதை தேவன் செய்து காட்டினார். ஆமென். யாரெல்லாம் கூப்பிட்டு தேவன் அற்புதம் செஞ்சிருக்காரோ, எவ்ரிஒன் இஸ் அன்குவாலிஃபைடு. அல்லேலூயா. ஏன்? தட்ஸ் த மெயின் கொஸ்டின். ஏன் தேவன் எப்போதுமே தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்? ஏனென்றால் தகுதியற்றவனை தேர்ந்தெடுத்து தகுதியாக்கும் பொழுது அவனுக்கே தேவனுடைய உண்மையான சுயரூபமும் உண்மையான மதிப்பும் உண்மையான அன்பும் விசுவாசத்தையும் தெரிந்து கொள்கிறான். மற்ற எவனும் கிடையாது. Only the unqualified knows the true love of God, true faith of God and true essence of God. No one else. Unqualified மட்டும்தான். என்னைக்கு ஒரு தவறு செய்கிறவன் மனம் திரும்பி தேவன் பக்கம் வந்து தேவன் அவனுக்காக நிற்கிறாரோ அவனை அசைப்பதற்கு எவனாலையும் முடியாது. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும், யாரெல்லாம் கைவிட்டு என்னை போனாங்களோ, யாரெல்லாம் என்னை திரும்பி பார்க்க போனாங்களோ, எல்லாரும் என்னை விட்டு விலகி போன நேரம் என்னோடு இருந்த அந்த நேசர் பெரியவர்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். Hallelujah. That makes justice to the word unqualified to qualified. Why God chooses the unqualified? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஏன்டவரே என்னை போய் சாதா குடும்பத்தில் பிறந்த என்ன, எதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா உங்களால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும், உங்களால் மட்டும்தான் விசுவாசமாக இருக்க முடியும் தேவனுக்கு தெரியும். ஆபிரகாம் இஸ் அன்குவாலிஃபைடு, பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது. ஆனால் அவனை தேர்ந்தெடுத்து அந்த வயசில் ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னா அவனை விசுவாசத்தின் தந்தையா மாற்றணுன்றது தேவனுடைய சித்தம். இந்த வயசில் அவனுக்கு செஞ்சாதான் அவன் என்னைக்குமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தகுதி இல்லாத ஆபிரகாமை தகுதிப்படுத்தி ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவர் தகுதியாகி இன்னைக்கு விசுவாசத்தின் தந்தையாக அமர்ந்திருக்கிறார். ஆமென். ஏன் நோவாவை தேர்ந்தெடுத்தார்? எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்திருப்பாங்களே. நோவாவை தேர்ந்தெடுத்து அவனை குடும்பத்தை மேலே கொண்டு வந்து அதன்படியா வந்தது தான் இந்த எல்லா வம்சாவளியும். ஒத்துக்கிறீங்களா? யாக்கோபு காலை வாரி விட்டே தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. அவனையே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு வந்த கஷ்டமான சூழல்களை அண்ணன் ஒதுக்கிட்டார், அண்ணனே கொலை பண்ண போறார், எல்லாம் தலைகுப்புற நிற்கும் போது தேவன் மட்டுமே என் கூட இருந்தார்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவனை போல விசுவாசம் உள்ளவன் எவனும் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? எஸ். மோசே செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். யார் பிரிச்சா? யாருங்க? 10 Commandments பார்த்துருக்கீங்களா படம்? என்னம்மா படம் எடுத்திருக்காங்க அப்பா. அவர் பிரிக்கும் போது மோசையை பார்க்கணுமே. பேக்ரவுண்ட் இப்போ உள்ள சூப்பர் ஸ்டார் பேக்ரவுண்ட்லாம் போட்டால் அப்படி பொருந்தும் போல, அப்படி இருக்கார்ல மோசே. பயங்கரமா தாடி இதையும் வச்சுட்டு இப்படி திறப்பார், நமக்கே அப்படியே புல்லாம் அரைச்சிரும். ஆமாவா இல்லையா? ஆனால் மோசே திக்குவாய். இப்போ கொஞ்சம் இப்படி சூழல் யோசிச்சு பாருங்க. திக்குவாயா நின்று அந்த செங்கடல் பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு. என்னங்க சிரிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அங்க நின்று தேவன் செங்கடலை பிரித்தார்னா அங்க பார்வனுக்கு எப்படி இருந்திருக்கு? நான் பார்வன் இருந்திருந்தா ஓ அப்படின்னு இருப்பேன். இந்த வந்துட்டேன். செங்கடல் கூட வர விட்டுருக்க மாட்டேங்க. முதல்ல இஸ்ரேல் மக்களை விடுவிச்சிருன்னு பாருங்க, அங்கேயே போட்டு தள்ளியிருப்பேன்.
உனக்கே முடியல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிருப்போம். ஆமாவா இல்லையா? ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசித்திப்படுத்த வந்திருக்கிறான், மக்களை விடுதலை செய்ய வந்திருக்கான். இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் a ஜோக். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் இஸ் நெவர் a ஜோக். ஒரு ஃப்ரீடம் வாங்கி, ஒரு கண்ட்ரிக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கணும்னா இட்ஸ் a damn hell process. எத்தனை பேர் இறக்கணும், எத்தனை பேர் மரிக்கணும், எத்தனை பேர் தியாகம் செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய வர இடத்துல ஆள் எப்படி இருக்கணும்? திடகாத்திரமா, கம்பீரமா, பயங்கரமா இருக்கணுமா இல்லையா? பேச்சு சரியா இருக்கணுமா இல்லையா? சரி, திடகாத்திரம் இல்ல, கம்பீரம் அதெல்லாம் ஒரு ஓரத்துல வைங்க ஐயப்பா. பேச்சு, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி பயங்கரமா பேசணுமா இல்லையா? கூட ஆரோன் வராப்ல. நான் இருந்தா பச்சையா கேட்டிருப்பேன். ஆரோன், நான் வந்து ராம்சீஸா இருந்திருந்தா, ஏய் உன்னாலே முடியல, உனக்கே ஒரு அல்லக்கை, நீ இந்த அல்ல கையெல்லாம் கூட்டு போக வந்திருக்கியா அப்படின்னு கேட்டிருப்பேன். ஏன் நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் பேசவே மாட்டீங்க. கேட்டிருப்போமா இல்லையா? சரிங்க, இதெல்லாம் விடுங்க. ஆண்டவர் ஏதோ தகுதிப்படுத்தி வாயில ஒரு வல்லமை, நீங்க ஒரு கதை விடுவீங்க பாருங்க, வல்லமை வாயில் புறப்பட செய்து அப்படின்னு. அப்படிலாம் வசனம் இல்லை, இருந்தாலும் வச்சுக்குவோம். வல்லமையை புறப்பட செய்து ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாரு. சீனாய் மலையில 2 கட்டளையை வாங்கிட்டு வர்றாரு, 10 கட்டளைய 2 டேப்லெட்டா இப்படி தூக்கிட்டு வர்றாரு. அதுல முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்ன? வேற தேவன் கிடையாது. ஓகே, அதுல ஒரு கட்டளை, ஒரு சிறப்பான கட்டளை இருக்கு. என்ன தெரியுமா? கொலை செய்யாது. தூக்கிட்டு வர்றது கொலை செஞ்சவர். எப்படி தூக்கிட்டு வந்தது? யாரு? என்னத்தை தூக்கிட்டு வராது? கொலை செய்யாது இருப்பாயாக. இஸ்ரேல் கூட்டத்தில் நடந்தா நானே கேட்டிருப்பேன், ஏடா கொலை செஞ்சுட்டு நீ பேசுறியாடா பேச்சு? உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? கேட்போமா இல்லையா? இன்னைக்கு கேட்போமா இல்லையா? இன்னைக்கு நம்ம கேட்க மாட்டோம், கண்ணுலயே அதை கேட்போம். ஆமா, பெருசா வந்துட்டான் பேச. இங்க எத்தனை பேர் நினைச்சாங்களோ நான் ஸ்டேஜ் ஏறினேன், முளைச்சு 3 இலை விடல. கேட்போமா இல்லையா? ஒரே நீயே வக்கு இல்லை உனக்கே, நீ எதுக்குடா பேசுற? இன்னைக்கு அவனாவது 12th ஃபெயிலுன்னு வைங்க, அவன் வந்து உங்களுக்கு காலேஜ் என்ன எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணுவோம் நம்ம? உனக்கே 12th பாஸ் பண்ண முடியல, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையாங்க? உண்மையை ஒத்துக்கணும். இங்க கொலை செய்யாது இருப்பாயாகன்னு தூக்கிட்டு வரவர் கொலை செஞ்சவர், தகுதியற்றவர். சரி, ஏன் பாஸ்டர் இந்த தகுதியற்றவரை தேர்ந்தெடுக்கணும் மோசைய? அவனுக்கு தான் தெரியும் இவ்வளோ பெரிய தகுதி உள்ளவனை தேர்ந்தெடுத்த ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இவ்வளவு அற்புதமும் நடந்ததுல நான் தான் கடவுள்னு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவும் செய்தது நான் தான், நானே கடவுள் அப்படின்னு இருப்பான். இது எல்லாம் என்னுடைய பலத்தினால் நடந்ததுன்னு இருப்பான், எல்லாம் என் பராக்கிரமத்தினால் நடந்ததுன்னு இருப்பான். மோசைக்கு தெரியும் இவ்வளவும் நடந்தது என் பரம்பொருளின் செயல், நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் எப்பவும் தகுதியற்ற தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அவன் எப்பவும் அந்த தாழ்மைன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அதை மறக்கவே மாட்டான். தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பைபிள்ல தேவன் கொண்டு வந்தார் தெரியுமா? எங்கேயாவது தன்னுடைய பெருமையை பேசியிருக்காங்கன்னு நீங்க எடுத்துக்காமீங்க பார்ப்போம், ஒரு இடத்துலயும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் யார், தன்னிலிருந்து புறப்பட்ட வல்லமை யாரோடதுன்னு தெரியும். அதனால கடைசி வரைக்கும் அவன் என்ன செஞ்சிருப்பான்? தேவனுக்கே மகிமை, செய்தது தேவன் நான் அல்ல, செய்தது தேவன் அப்படின்னு தேவனுக்கு மகிமை செலுத்தி விசுவாசமும் உண்மையாகவும் இருப்பான். கரெக்டா நான் சொல்றது? ஆமேன். ரைட்டு. அடுத்து இன்னும் 2 கேரக்டர், அப்புறம் டக்குன்னு போயிடுவோம் நம்ம. பேதுரு. பேதுரு பேதுரு தகுதி உள்ளவர், கேட்காதன்னா கேட்டுருவாரு, கத்தியை வச்சுட்டு சும்மா இருந்தா காதை வெட்டிடுவாரு. சரி, எனக்காக தான் காதை வெட்டினா உன்னை யாருனே எனக்கு தெரியாதுன்றாரு. வெட்டினது இயேசுக்கு, இயேசு யாரா சரியில்லை, இவரை யாருனே எனக்கு தெரியாது 3 முறை. தகுதியற்றவன். இதெல்லாம் ஓகே, பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. என்ன படிச்சவனா? யாரு?
மீனவர்கள் பக்கத்துல போயிருக்கீங்களா? அந்த மீன் வாசனை இருக்கு பாருங்க. நீங்கெல்லாம் போய் நின்னீங்கன்னா கடல் மண் வாசனை. அப்படி உள்ள ஆளு தேவனுடைய வார்த்தையை பேசினா நீங்களாம் ஏத்துக்குவீங்களா? இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் ஏறுறதுக்கு அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம். பாஸ்டர்னா மிலிட்ரி கட் பண்ணி கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருந்தால் தான் பாஸ்டர். ஜொல்னா போய் கண்ணாடி பாஸ்டர். இன்னைக்கு நான் ஒரு மீனவர் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து, மீனவர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பல்லுலாம் வெள்ளை வெள்ளைலாம் இருக்காது, தாடி வச்சு கரையும் இதுவுமா இருக்கும். அவரை கொண்டு வந்து நான் பாஸ்டர்னு நீங்கள் எத்தனை பேர் சபைக்கு வருவீங்க? எத்தனை பேர் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணிக்குவீங்க? ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னு. பாஸ்டர் அங்கே இருப்பார், இங்கேயே அப்படியே பிரைஸ் லார்ட் சொல்லி வெளியே போயிடும். இப்படியே போ அப்படின்னு போயிடும். ஆமாவா இல்லையா? அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பேதுருவை இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்து மனம் திரும்புதலை பேச வைக்கிறார் தேவன். எங்க பெரிய பெரிய ஆசாரியர்களுக்கு நடுவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு பேதுரு. நீ எல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்னு தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செஞ்சவர் பேதுரு. ஏன் பேதுருவை, ஏன் மறுதலித்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு என்னை நேசிக்கிறார்னா இவரே உண்மையான தெய்வம்னு. அவனால மட்டும்தான் உண்மையை பேச முடியும். அல்லேலூயா. மனம் திரும்புதல அவனை மாதிரி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஒத்துக்கிறீங்களா? 3 தடவை மறுதலிக்கிறாருங்க. ஆண்டவர் 3ஆம் நாள் எந்திரிச்சு பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. ஏண்டா மானம் கட்டவனேன்னு கேட்கல, புரியுதா? நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. உடனே பேதுரு ஆனா நேசிக்கிறேனே, மனசுக்குள்ள வலி. சரி, 2வது தடவை ஆண்டவர் கேட்கிறார். திரும்பியும் போய் 3வது தடவை முடியல. உமக்கு தெரியாததா? ஒத்துக்கிட்டாரு, மனம் திரும்பிட்டாரு. சொன்ன வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த கல் மேல் சபையை கட்டினதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பெண்டிகாஸ்ட்னு ஒன்று உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பேதுரு போட்ட தளம் தான் பெண்டிகாஸ்டல். நினைவு இருக்கட்டும். ஏன்னா இந்த மனம் திரும்புதலை அனுபவிச்சது பேதுரு. அது உண்மை. இது 100க்கு 100 உண்மை. நீ தவறு செய்தாலும் தேவன் உன்னை மன்னிப்பார்னு பேச சரியான ஆள் யார் தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா. பேதுரு the most perfect man to speak. அடுத்து 13 அத்தியாயம் இருக்கு பாருங்க. ரோமர், கொரிந்தியர். பழைய மனிதன் புதைக்கப்பட வேண்டும், புதிய மனிதன் எழ வேண்டும், ஆதாம் இறக்க வேண்டும், கிறிஸ்துக்குள் எழுந்திருக்க வேண்டும். இதை அனைத்தும் பேசுகிறவர் கிறிஸ்தவர்களை கொன்னவர் பவுல் என்கின்ற சவுல். ஹலோ, எப்படி இருக்கும்? 13 அத்தியாயம் எழுதியிருக்கார். இன்னைக்கு வெளிப்படையா வாசிச்சா உங்களுக்கு ரோமர் அதெல்லாம் புரியாது. ஆவிக்குரிய ரீதியா வாசிங்க, எப்பான் இருக்கு. ஒரு பையன் படிச்சு சொல்றாரு, இந்த வசனம் என்ன எப்படி இருக்கு, அந்த வசனம் என்ன எப்படி இருக்குன்னு. ஐயா கொஞ்சம் அவசரப்படாத, எல்லாம் சூப்பரான வசனம், நீங்க வாசிங்க தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் வியந்து போறாரு. வாட் இஸ் ஆல் திஸ்? இத்தனை வருஷமா இதுல இருந்ததா அப்படின்னு. படிக்கிற நம்மளுக்கே சில நேரம் அப்பதான் தெரியும், கண் விழிக்கப்பட்டு பார்ப்போம். ரோமர்ல இப்படி ஒரு வசனம் இருக்கா? ரோமர்லாம் நமக்கு ஸ்லீப்பிங் பில், தூக்க மாத்திரை. ரோமர்லாம் நமக்கு புரியாது. கடமைக்கு வாசிக்கும் போதே தூக்கம் வந்துடும், ஜம்முன்னு அப்படியே ரோமர்லேயே தூங்கிடுறது. நம்ம இல்லையா? அவ்வளோ மேன்மையான காரியங்களை எழுதியிருக்கார் பவுல். எப்படிங்க ஒரு கொலை செஞ்சவனால இவ்வளோ எழுத முடியும்? ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை வெறுத்து, இயேசு கிறிஸ்துவை வெறுத்து கொன்றணுன்னு எல்லா கிறிஸ்தவனையும் வெட்டிட்டு இருக்க சமயம் இயேசுவானவர் தோன்றி என்னையெல்லாம் கொண்டு இல்லை, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு தேவன் சொல்லலை. நீ எனக்காக ஊழியம் செய்வாய், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவனை தொட்ட உடனே இந்த இயேசுவானவர் பேசின அன்பு, பொறுமை, சாந்தம், கிருபை, தயவு 9 கனி உண்மைப்பா அப்படின்னு உணர்ந்து அதனை கடைபிடித்து அதனை வேதமாக எழுதியது பவுல். ஆமே, அதை எழுத சரியா தகுதியான ஆள் பவுல். ஏன்னா தான் செய்த தவறை மனம் திரும்பி விட்டு தேவன் யாருன்னு உணர்ந்தாரு பாருங்க, அங்கே தகுதி பெற்றாரா இல்லையா? இன்னைக்கு தேவன் ஏன் தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? ஏன்னா அவனால மட்டும்தான் உண்மையா இருக்க முடியும், அவனால மட்டும்தான் உண்மையை பேச முடியும். ஆமேன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஏறி பல கோடி ரூபாய் சொத்து உள்ளவங்க பேசிடலாம், கர்த்தர் உங்கள் பாரத்தை தீர்ப்பார்னு. அதை அனுபவிச்சு பேசுறவன் தான் உண்மையை பேச முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எஸ்ரம்மா இங்க இருக்காங்க,
நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, எல்லாம் சும்மா புக்கிலேயோ வேதத்திலேயே வாசிச்சது கிடையாது. தான் சொந்த வாழ்க்கையில சுய வாழ்க்கையில அனுபவிச்சத தேவன் அதை எப்படி சிறையிருப்ப திருப்பி போட்டாருன்னு அனுபவிச்சு அதனுடைய உண்மையை பேசிட்டு இருக்கறனால இன்னைக்கு அது வேலை செய்யுது. ஒத்துக்கிறீங்களா நீங்க? See, anyone can learn but only a few can experience. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. யார் வேணாலும் பைபிள் படிக்கலாம், சில பேரால தான் அனுபவிக்க முடியும், ருசிக்க முடியும். தட்ஸ் தி ரைட் வேர்ட். ருசிக்க முடியும். இன்னைக்கு பாவமே செய்யாதவனை நோக்கி தேவன் சொல்லல, உனக்காக நான் வருகிறேன். உடைந்தவனை, திக்கற்றவனை, தீட்டு என்று கூறினவனை நோக்கி சொல்கிறார், உனக்காக வருகிறேன். ஏனென்றால் அவன் இருளான சூழல்ல ஒருத்தர் தன்னை தொடுகிறார் என்றால் இதுவே உண்மைன்னு சொல்லி அதை மக்களுக்கு சுவிசேஷமா அறிவிப்பான். அதுதான் தேவனுக்கு தேவை. He doesn't need the experienced, he doesn't need the educated, he doesn't need the degree holders. He needs the broken-hearted because he can preach the truth like no one else. அவனை மாதிரி உண்மையை பேச முடியாது. ஏன்னா அவன் அனுபவிச்சிருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தில் உள்ள வசனங்களை நான் இவ்வளோ அடிச்சு இதுதான் சத்தியம்னு பேசுறேன்னா இது எல்லாவற்றையும் நான் அனுபவித்திருக்கிறேன். I have seen all these things. I know what is truth is. ஆமென். இன்னைக்கு சுகம் பத்தி பேசணும் பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சகாயம் என்னன்னு ஒரு காய்ச்சல் வருகிறது, ரொம்ப சீரியஸ் ஆனது இல்லை, உடனே ஆச்சு போய் ஜபகுறிப்பை போட்டுறாதீங்க. சாதா காய்ச்சல் வருது, அதை அனுபவிச்சு அவர் யார்ட்டையுமே சொல்லாம ஜோம் பண்றாரு, தேவன் விடுதலை தராரு. என்ன ஜோமன்னா, எப்படி ஜோமன்னா, எந்த விசுவாசத்துல ஜோமன்னா ஆண்டவர் விடுதலை தருவார்னு உங்களுக்கு தெரியுமா? சகாயம் எனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? டக்குன்னு சொல்லுங்க. அவருக்கு தான் தெரியும். அப்போ தேவனுடைய சுகத்தை பற்றி பேசுவதற்கு யார் தகுதியான ஆள்? See, this is how we choose us. On what basis? என்ன அடிப்படையில் தேவன் தேர்ந்தெடுக்கிறார் பாஸ்டர்? 1 சாமுவேல் 16:7 இருக்கிற வசனம். 1 சாமுவேல் 16:7 உண்மை வெளிப்படையாக இருக்கிறது. தேவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றது 1 சாமுவேல் 16:7 இருக்கு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். அங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பெண் இருந்தா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. see, that is the difference. இன்னைக்கு மனுஷன் எஸ் மார்க் பண்ணிட்டே நீ கொஞ்சம் பாருங்க. ஓகே, இன்னைக்கு மனுஷன் அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு கணக்கு போடுறாங்க. ஜோயல் இஸ் குட் லுக்கிங், ஓகே 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 ஃபைன், வேலை கொடுக்கலாம். அவுட்டர் அப்பியரன்ஸ், they don't know the skill. am I right ஜோயல்? இன்னைக்கு உலகம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறதுனா, வெளியில எவ்வளவு வேஷம் போட்டு நல்லவனா இருந்தாலும் நல்லவன் ஏத்துக்குது, மனசை பார்க்க மாட்டேங்குது. அதனால தான் உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நாட்டில் வெள்ளை வெள்ளை போட்டு திருடிட்டு இருக்காங்க. ஹலோ, மனசை பார்க்கலையே. ஆனா தேவன் அப்படி கிடையாது. தேவன் என்னத்தை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். எந்த மாதிரி இருதயத்தை பார்க்கிறார்? வேதம் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறார், நொறுங்கி போனவனை பார்க்கிறார். அவன் அருகிலேயே தேவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பாஸ்டர் அப்படின்னா, he can be truthful. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவனால மட்டும்தான் உண்மையா இருக்க முடியும். only he can be truthful. he can be truthful. இன்னைக்கு தேவன் யாருன்னே தெரியாம எப்படிங்க இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறி பேச முடியும்? தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய, தேவன் யாரு, தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய விசுவாசம் என்னன்னே தெரியலனா எப்படி பேச முடியும்? I challenge. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் I challenge. If you don't have the experience, you are not qualified to preach. Amen. இன்னைக்கு முக்காவாசி பாஸ்டர்ஸ் உடைய பேக்ரவுண்ட் லிஸ்ட் வேணா செக் பண்ணி பாருங்க. They are the most struggled. இன்னைக்கு முக்காவாசி பாஸ்டர்ஸ் உடைய பேக்ரவுண்ட் செக் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, தகுதி இல்லாதமா இருந்தவங்க, அவங்கள தான் தேவன் தேர்ந்தெடுத்திருப்பார். ஏன்னா அவர்களால் மட்டும்தான் இதுதான் உண்மைன்னு அடிச்சு பேச முடியும். ஏன் தெரியுமா? ஏன்னா அனுபவிச்சிருக்காங்க. ஆமென், அனுபவிச்சிருக்காங்க. அல்லேலூயா. தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை தேவனுக்கென்று நிற்க வைப்பதே தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். அதனால தான் உங்களையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
நீ கேட்குறீம்ல, ஏன் தேவன் என்ன போய் தேர்ந்தெடுத்தார்? பிகாஸ் ஹி நோஸ் யூ கேன் ஸ்டாண்ட் ட்ரூத்ஃபுல். நீங்கள் உண்மையை நிற்க முடியும்னு தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். எங்கள் அம்மா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அவங்க பிறந்த போது அவங்க அம்மா திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா 3வது பொம்பளை பிள்ளைன்னு அழுதுகிட்டே திரும்பிக்கிட்டாங்களாம். ஹலோ, 3வது பொம்பளை பிள்ளைன்னு திரும்பி கூட பார்க்கலையா. ஆனால் இந்த பிள்ளையை வச்சு தான் தேவன் அந்த குடும்பத்தையே கட்டினார். ஆமென். ஒதுக்கப்பட்ட கல்லை மூளைக்கல் ஆக்குவதே தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, ஆமென். He makes the unqualified qualified because we know the value. இந்த அன்குவாலிஃபைட் குவாலிஃபைட் ஆகும்போது அவன்கிட்ட பெருமை இருக்காது, அகங்காரம் இருக்காது, தாழ்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், தைரியம் இருக்கும். அதே சமயம் தேவனோட முழுமையான ஒப்பு கொடுத்தல் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா நீங்க? He always surrenders to the Lord. என்ன வந்தாலும் தேவன் கையில் ஒப்பு கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்குள் இருந்து செயல்படுவது தன்னுடைய வல்லமை அல்ல, தேவன் தருகின்ற வல்லமை. ஆமென். 1 கொரிந்தியர் 1:27 கடைசி வாசி. 1 கொரிந்தியர் 1:27 அங்க அந்த வசனம் இருக்கு. மனப்பாடம் பண்ணியும் வச்சுக்கோங்க தேவைப்பட்டா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இப்போ வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஓகே. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். ஏன் இதை செய்கிறார்? எதனால இதை செய்கிறார்னா, இந்த படித்தவர்களும் பலம் கொண்டவர்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க? தங்களுடைய உடல் உழைப்பு, தங்களுடைய அறிவு, தங்களுடைய ஞானம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய பெரிய பிக் ஷாட்டா வேணாலும் இருக்கலாம். யூ மே பி த பிக்கஸ்ட் பிக் ஷாட், பட் எவ்ரி டிஎன்ஏ ஆக்டிவேட்ஸ் பை த வில் ஆஃப் த லார்ட். இங்க அமர்ந்திருக்கிறவங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், உங்க கை அசைவது தேவனுடைய சித்தம், அவருடைய கிருபை. இல்லைன்னு வைங்க, மூச்சில் தொடுங்க, இதுவும் தேவனுடைய சித்தம். எடுத்துட்டாருன்னு வைங்க, பூத உடலாயிரும். நீங்க நினைச்சுக்கிறாங்க ஒரு டிகிரி, ஒரு MBA, ஒரு PhD, டாக்டரேட் இதெல்லாம் வாங்கணும்னே ஐ எம் வைசஸ்ட் மேன், பணம் நிறைய, ஐ எம் ரிச்சஸ்ட் மேன். அதெல்லாம் தேவன் தந்த பிச்சை. தேவன் தரலன்னு வைங்களேன், யூ ஆர் நத்திங். தட்ஸ் காட்ஸ் கிரேஸ்ன்னு வாங்க. இறைவனின் அருள், இறைவனின் கிருபை, அது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காகவே என்ன தேர்ந்தெடுக்கிறாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தவே தெரிந்து கொண்டார். ஏன்னா பைத்தியக்காரனுக்கு தெரியும் தன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதையும் மீறி ஒரு அசாதாரணமான காரியம் நடக்கிறதுனா அது இறைவன் மட்டுமே அப்படின்னு அவன் வெளிப்படையே சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அந்த இடத்துல ஞானிகள் வெட்கப்படுவார்கள். ஞானிகளால செய்ய முடியாததை பைத்தியம் செய்யும் போது என்னங்க நிலைநாட்டப்படுகிறது? தேவனே ஞானி, அவனே அனைத்தையும் நிறைவேற்றுகிறான் என்று நிரூபிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். பலமுள்ளவனை வெட்கப்படுத்தவே பலவீனரை, தாவீதெல்லாம் பலவீனன். பலம் உள்ளவனை தோற்கடிக்க தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார்? பலம் இல்லாதவனை. அவன் மூலியமாக தேவன் என்ன வெளிப்படுத்தினார்? ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னு அவசியம் இல்ல, அவனுக்குள் இருக்கின்ற தேவனே முக்கியம்னு வெளிப்படுத்தினாரா இல்லையா? ஆமென். இன்னைக்கு அதுதான் சப்ஜெக்ட். Why God chooses the unqualified? Because the unqualified, தகுதியற்றவனுக்கு யார் தகுதி படுத்தினான்னு தெரியும். அதனால தகுதியற்றவன் தகுதிப்படுத்தினவரை போற்றுகிறான், தகுதி உள்ளவர் இவனை தகுதிப்படுத்துகிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? தகுதியற்ற நம்ம தகுதி ஆக்குகிறார் பாருங்க, அவரை வணங்குகிறோம், எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்துகிறோம். அங்க தகுதி ஆக்குறவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. He makes us qualified, not by your education, not by your money. No, he makes us qualified. ஹல்லேலூயா. அதனால தான் அழைக்கப்பட்டவர் அநேகர், இந்த உலகில் வாழ அழைக்கப்பட்டவர் அநேகர். ஆனா இந்த உலகத்தில் தகுதியாய் வாழ்வதற்கு கூப்பிடப்பட்டவர் சிலர். ஆமென். குவாலிஃபைடு. ஹல்லேலூயா.
education, outer appearance, these are not the qualifications that God needs. இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளித்தோற்றம் தேவனுக்கு முக்கியம் அல்ல. உங்கள் மனதை பரிசுத்தமாக வையுங்கள், தேவன் உங்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டார். He makes you qualified. பக்கத்தில் சொல்லுங்க, you are qualified. You are qualified. To the one who is watching me, if you think you are unqualified, you are the one for the Lord. God is going to make you qualified. Get ready for His move. நீ யாராவது உங்களே நான் தகுதி இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களை தான் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். You, yes, He is going to pick you up. ஆமென். உங்களை தகுதிப்படுத்தி உங்களை மேன்மைக்கு தேவன் கொண்டு வர போறான்றது நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்துருக்க எல்லாருமே தகுதியற்றவர்கள் தான், இன்க்ளூடிங் மீ. யூ ஆர் நாட் குவாலிஃபைட். ஆமென். பட் He makes us qualified. அவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். என்னுடைய பலத்தினால், என்னுடைய அறிவினால், என்னுடைய ஆற்றலினால் அல்ல, அவருடைய கிருபையினால் நாம் தகுதிப்படுகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபையினால் தகுதிப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். So today walk out. Don't degrade yourself. என்னைக்குமே உங்களை தரக்குறைவா நினைக்காதீங்க. I am unqualified ன்னு எங்கேயுமே நினைக்காதீங்க. You are chosen for a purpose and you are qualified. ஆமென். நீங்க எதுக்கோ தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே தைரியமாக தளர்நிமிர்ந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தலையை உயர்த்தி உமக்கென்று உண்மையாய் நிற்கவும், அதே சமயத்தில் எந்த இடத்திற்கு, எந்த உயர்வுக்கு நாங்கள் சென்றாலும் அது நாங்கள் அல்ல, நீர் என்று நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். He makes the unqualified qualified. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, unqualified to qualified. You are qualified. God bless you. Shalom.